திரும்ப கிளம்பலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகலத. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, வண்டியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் சர்வீஸ் கொடுக்கும் போதே சொல்லிருந்தேன். ஆனா அவன் சரியா பாக்கல போல. இங்க வந்த இடத்துல இவ்ளோ நேரம் இருந்துட்டு எல்லாரும் கிளம்பலான்னு வண்டி எடுத்தப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதனால வந்திருக்கிற லேடிஸ் எல்லாம் இங்கேயே தங்கிட்டு காலையில மெக்கானிக்க வர சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிருக்காங்க. ஓ, இப்ப யாராச்சும் மெக்கானிக் இருப்பாங்களான்னு தேடி கூட பாத்துட்டோம். ஆனா யாருமே இல்ல. அதான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்களே எனக்கு போன் பண்ணிட்டீங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தங்கிட்டு காலையில வரேன்னு சொல்றா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. என்ன மரகதம், என்னாச்சு? என்னக்கா என்னாச்சுன்னு சாதாரணமா நீயும் கேட்டுக்கின்னு இருக்க? இப்ப புதுசா நைட்டு சவாரி போன இடத்துல தங்கிட்டு காலையில வரங்கறா. இதெல்லாம் நான் நல்லாவா இருக்கு? இத பாருக்கா, நீ இதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வையே, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் மரகதம், இதுல அவளை கண்டிச்சு வைன்னு வர சொல்ற? நீ என்னன்னு சொல்லி கண்டிக்கிறது? எதுக்கு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற? இனிமே இப்படி எல்லாம் உழைக்காதேன்னு அவளை கண்டிக்க சொல்றியா? இந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன்னு வாயில சொல்றது ரொம்ப சுலபம் மரகதம். அதை செயல்ல நிரூபிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆமா, அதை புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம எல்லாம் பேசி அவ மனசை கஷ்டப்படுத்த கூடாது. அவ 1000 2000 கொண்டாந்து குடுக்கறப்ப நீ எப்படி அவளை எதிர்த்து பேசுவ? நீ வேணா பாரு, இது போக போக எங்க போய் முடிய போகுது. நிஜமாவே நீங்க சாப்பிட்டீங்களா? அப்போ சாப்பிடல, அப்படிதானே? வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பொன்னேரி கூட்டுரோடு வரைக்கும் போனல தானம்மா, ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தா கண்டிப்பா லேட் ஆயிருந்திருக்கும். ஐயோ, நீங்க பிரச்சனைல மாட்டி இருந்திருப்பீங்களா?